அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் த ப்ரவுட் மதர் ஆஃப் கிருத்தின் செந்தில்குமார். ஃபார்ச்சூன் ஃபன் லேர்னிங் அகாடமியோட பேம்ப்ளெட்டில் பார்த்துருப்பீங்க. கிருத்தின் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போது ஃபார்ச்சூன் ஃபன் லேர்னிங் அகாடமி பிரதீக் சார்கிட்ட ஜாயின் பண்ணான். 11th அக்கௌண்டன்சியில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணால் ஒரு 80% ஆஃப் த மார்க் தான் அவனால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ வி வேர் சர்ச்சிங் ஃபார் த ப்ராப்பர் மென்டர் ஃபார் அக்கௌண்டன்சி. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் போது தான் கிருத்தின் ஃப்ரெண்டு மூலமாக சாரோட அகாடமி பற்றியும் பிரதீக் சார் பற்றியும் தெரிய வந்துச்சு. ஸோ ஜூலை 2023 தான் வந்து கிருத்தின் சார்கிட்ட ஜாயின் பண்ணால். ஸோ ஏப்ரல்லேருந்து அவர் கிளாஸஸ் கமென்ஸ் பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் 6 சாப்டர்ஸ் கவர் பண்ணியிருந்தார். பட் இந்த அகாடமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வி ஹாவ் லைவ் கிளாஸஸ், வி ஹாவ் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரெக்கார்டட் கிளாஸஸ் உண்டு. ஸோ இந்த 6 சாப்டருக்கான ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துட்டாரு. கிருத்தின் வந்து அந்த 6 சாப்டருக்கான ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆகஸ்ட்லேருந்து சார்கிட்ட ஜாயின் பண்ணால். ஸோ அந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் என்னென்னலாம் டவுட்ஸ் இருந்ததோ அது எல்லாம் சார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு, ஸோ டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து சார்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள் பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக், ரொம்ப டெடிக்கேட்டட், கமிட்டட் பர்சனாக இருப்பார். ஸோ எல்லா கிளாஸஸ் முடிஞ்சு 9:30க்கு மேலே ஈவன் டியூரிங் நைட் டைம்ஸ் வந்து ஆன் கால் நம்ம வந்து டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம சார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதேமாதிரி டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சாப்டர் வைஸ் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ அனிதா மேமோட கரெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கெல்லாம் எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பின் பாயிண்ட் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் அவங்க பேப்பர் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஈவன் கிருத்தின் வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபைனலாக நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணியிருந்தான். ஸோ இந்த சில்லி மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருந்து அவன் வந்து போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ 100 மார்க்ஸ் வந்து அக்கௌண்டன்சியில் அச்சீவ் பண்ணான். ஸோ திஸ் கிரெடிட் கோஸ் டு அனிதா மேம் அண்ட் பிரதீக் சார். தேங்க்யூ அனிதா மேம் அண்ட் பிரதீக் சார். ஸோ ஈவன் அந்த டே பிஃபோர் த எக்ஸாம் அவனுக்கு டவுட்ஸ் வந்தபோது டியூரிங் 11 o'clock வந்து நைட் 11 o'clock சாருக்கு ஃபோன் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணான். ஸோ எல்லா டவுட்ஸும் சார் கிளாரிஃபை பண்ணங்காட்டிக்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக ஃபியர்லெஸ்ஸாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால தான் அவன் வந்து ஹீ குட் ஏபிள் டு அச்சீவ் திஸ் ரிசல்ட். ஸோ இப்போது சார்கிட்ட தான் CA ஃபவுண்டேஷன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ Jan 2025 அப்பியர் ஆக போகிறான். ஸோ கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நவ் தே ஆர் அப்பியரிங் ஃபார் த டெஸ்ட், ஃபார் ஸ்பிளிட் டெஸ்ட்டு, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ எம் ஷியோர் he'll be achieving a great result in CA foundation exam. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஆஸ் அ பேரண்ட் என்ன மாதிரியே நீங்களும் 11th CBSEக்கும் 12th CBSEக்கும் நீங்கள் அக்கௌண்டன்சிக்கு கோச்சிங், ப்ராப்பர் கோச்சிங் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஆர் இஃப் யூ வாண்ட் டு புட் யுவர் சைல்ட் ஃபார் CA கோச்சிங் அண்ட் இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் த ப்ராப்பர் அகாடமி ஃபார் தட் அப்படின்னா பிரதீக் சார் அண்ட் அனிதா மேம் இஸ் த ரைட் சாய்ஸ். So none other than Pratik sir and Anita ma'am would be the great choice. So அதனால் வந்து நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. ஸோ ஒன்ஸ் இஃப் யூ சூஸ் திஸ் அகாடமி, ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டுக்கு they'll move up in life. Thank you.